வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குறும்புக்கார எலியோட அழகிய கதையை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஒரு அழகான அடர்ந்த காடு இருந்துச்சு. அந்த காட்டில் ஒரு எலி தங்கிருந்துச்சாங்க. ஒரு நாள் எலி காட்டை சுற்றி பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காட்டை சுற்றி பார்க்க கிளம்பிச்சான். ஜாலியாக சுற்றி பார்த்துட்டே வந்துட்டே இருந்துச்சான். அப்போது வழியில் ஒரு மானை பார்த்துச்சான். அந்த மானை ஒரு சிங்கம் எட்டி பார்த்துச்சான். அந்த சிங்கம் அந்த மானை சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு துரத்தி துரத்தி போச்சான். மான் வேகமாக ஓடுனால சிங்கத்தால் பிடிக்கவே முடியலையாம். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த எலி, ஆஹா நல்ல வேலை இந்த மான் இவ்வளோ வேகமாக ஓடிச்சு, இல்லைன்னா இந்த சிங்கம் சாப்பிட்ருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அந்த திறமை என்னன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சான். சத்தம் வந்த இடத்துல எலி பார்த்துச்சான். பார்த்தா அங்கே ஒரு அழகான கிளி உட்காந்துட்டு இருந்துச்சான். கிளி சொல்லிச்சான், நம்மளால் முடியாதுங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம தான் நம்மளோட திறமை என்னங்கிறத கண்டுபிடிச்சி இதை வெளிக்கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட எலி அப்போ கிளிகிட்ட கேட்டுச்சான், அப்போ என்னாலையும் மான் போல் ஓட முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. கிளி சொல்லிச்சான், உன்னால் முடியாதுங்கிறது ஒன்றுமே இல்லை, முடியும், நீ ஓடு அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட எலி வேகமாக ஓடிச்சான். ஓடிக்கிட்டே இருந்துச்சான். அப்போது எலிக்கு ரொம்ப களைப்பாக போச்சான். அப்பப்பா என்ன ஒரு வெயில், இந்த வெயில்னால தான் இவ்வளோ தண்ணி தாகமாக இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்துச்சான். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த வழியாக ஒரு ஆமை வந்துச்சு. அந்த ஆமை கேட்டுச்சான், என்ன எலியாரே ரொம்ப களைப்பாக இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ ஆமை சொல்லிச்சான், இங்கே ஏரியோ கடலோ எதுவும் கிடையாது, ஆனால் ஒரு வேட்டைக்கார கிணறு ஒன்று இருக்குது, ஆனால் அது ஆபத்தான கிணறாச்சே, கொஞ்சம் பார்த்து போகணும் சரியா அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் எப்படி நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லிச்சான் ஆமை. அப்போ எலி சொல்லிச்சான், எங்கேனாலும் நான் தண்ணி போய் குடிச்சிக்கிறேன்ப்பா, எனக்கு தண்ணி மட்டும் இருந்தால் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிச்சா. அப்போ ஆமை சொல்லிச்சான், சரி பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போச்சான். அப்போது எலி அந்த கிணறு வழியாக வந்துட்டே இருந்துச்சான். வந்தப்போ அது ஆபத்தான கிணறு இல்லையா, அதனால் சுற்றி முற்றி பார்த்துச்சான் யாராவது இருக்காங்களா அப்படின்னு. யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் அந்த கிணறு மேலே ஏறி எட்டி பார்த்துச்சான். பார்க்குறப்போ அப்போ தான் அந்த சம்பவம் நடந்துச்சான். என்ன அப்படின்னா, அந்த எலியோட கால் வழுக்கி கீழே விழுந்துருச்சான். தண்ணி கொஞ்சமாக இருந்தனால அந்த எலி உயிர் தப்பிச்சு. அங்கே ஒரு சின்ன பாறை ஒன்று கிடந்துச்சான். அதை பார்த்த எலி அது மேலே ஏறி நின்றுச்சான். இப்போ என்ன பண்ணிச்சான், எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சு கயிறு இல்லை செடி ஏதாவது இருக்கா அப்படின்னு சுற்றி முற்றி எட்டி பார்த்துச்சான். ஆனால் அவங்க ஒன்றுமே கிடைக்கலையாம். சுற்றி பாசியாக இருந்தனால அதால் வெளியில் வரவே முடியலையாம். எப்படி நான் வெளியில் வர போகிறேன், எப்படி நான் என் வீட்டுக்கு போக போகிறேன், என்னை காப்பாற்ற யாராவது இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப கத்துச்சான். யாருமே வரலை. ஐயோ அவ்வளோதானா, ஆனால் நான் இப்படியே தப்பிச்சாகணுமே அப்படின்னு புலம்பிகிட்டே இருந்துச்சான். எலி ரொம்ப சத்தமாக கத்திட்டே இருந்துச்சான் எலி. அப்போது அது வழியாக வந்த மான், என்னடா ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்து பக்கம் வந்துச்சான். கிணத்து பக்கம் தான் சத்தம் கேட்குது போலன்னு கிணத்தை எட்டி பார்த்தா அங்கே ஒரு எலி இருந்துச்சான். எலியை பார்த்து கேட்டுச்சான், என்ன நண்பா தண்ணி நல்லா இருக்கா, தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ தான் எலி ஒரு திட்டம் போட்டுச்சான். என்ன அப்படின்னா, இந்த மானை ஏமாற்றி எப்படியாச்சும் நம்ம மேலே போயிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டுச்சான். அதுக்காக சொல்லிச்சான், தண்ணி ரொம்ப அருமையாக இருக்குது, இந்த மாதிரி தண்ணி நான் குடித்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட மான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் கூட யோசிக்காமல் கிணத்துல கீழே விழுந்துருச்சான். விழவும் அது முதுகு மேலே ஏறி எலி தப்பிச்சிருச்சான். தப்பிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். அப்போ தான் இந்த மானுக்கு புரிஞ்சிச்சு, எலி தண்ணி குடிக்க வரலை, தெரியாமல் மாட்டிக்கிட்டு கீழே விழுந்துச்சு, இப்போ நம்ம சாக போகிறோம் அப்படின்னு இந்த மான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. என்ன எலி இப்படி பண்ணிக்கிட்ட, நான் ஒரு நல்ல நண்பனாக தானே நினச்சேன், ஏன் என்னை இப்படி தள்ளி விட்டுட்ட அப்படின்னு மான் சொல்லிச்சான் ரொம்ப சோகமாக. என்னோட அம்மாவை நான் இனிமேல் எப்போ பார்க்க போகிறேன், எப்படி பார்க்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான் மான். அப்போது எலி சொல்லிச்சான், யார் என்ன சொன்னாலும் நீ உடனே குதிச்சிருவியா, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுச்சான். அப்போது மான் சொல்லிச்சான், உன்னை என் நண்பனாக தானே நினச்சேன், அதனால தான் நான் குதிச்சேன், எல்லாம் குதிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான்.
அப்போ எலி சொல்லிச்சான், சரி சரி போனது போட்டோம், நான் எப்படியாவது உன்னை வெளியே கொண்டு வந்ததுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன். நீ பத்திரமா இரு, வருத்தப்படாத. நீ என் நண்பன் வர சொல்லிட்ட, உன்னை எப்படியாவது நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி எலி கிளம்பி போச்சான். அப்போ போகிற வழியில் ஒரு யானையை பார்த்துச்சான். யானைன்னு கத்துச்சான். யானை என்ன சொல்லு அப்படின்னு கேட்டுச்சான். அப்போது யானைகிட்ட எலி நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிச்சான். இப்படி ஒரு நான் கிளியை பார்த்தேன், அந்த கிளிகிட்ட நான் பேசினேன், அப்புறம் அந்த கிளி சொன்னதை கேட்டு நான் அப்படி ஓட ஆரம்பிச்சு, தண்ணி தாகமாச்சு, ஆமைகிட்ட உதவி கேட்டு ஆமை கிணறுல பார்க்க சொல்லிச்சு. அப்போ கிணத்துல போனேன், அங்கே கழுகி விழுந்துட்டு அங்கே ஒரு மானை பார்த்தேன், அந்த மான் அதை கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த மான் என்னோட நண்பனாச்சா, காப்பா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானையை கூட்டிகிட்டு நடந்து போச்சான் எலி. அப்போது யானை தன்னோட தும்பிக்கையை வச்சு அந்த மானை காப்பாத்துச்சான். அதுலேருந்து அவங்க 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். தேங்க்யூ டு ஆல். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.